If I was to ask you, why did Jesus die on the cross? இயேசு கிறிஸ்து ஏன் கல்வாரி சிலுவையிலே மரித்தார் என்று உங்களிடத்திலே கேட்டால், why did Jesus die on the cross? இயேசு ஏன் கல்வாரி சிலுவையில் மரித்தார்? You'd say, oh, that's very easy, pastor. நீங்கள் சொல்லலாம், அது மிகவும் இலகுவான ஒரு கேள்வி என்று சொல்லலாம். Jesus died on the cross for our salvation so that we may have the promise of eternal life. நித்திய ஜீவனை அடையும்படிக்கு எங்கள் மீட்புக்காக இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தார் என்று நீங்கள் சொல்லலாம். And you would be right, but there is more than that. நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் மரிப்பதற்கு அதை பார்க்கிலும் ஆழமான சத்தியங்கள் உண்டு. You might say, Pastor, it's so that we can be healed in body, mind and soul, spirit. இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே மரித்ததினாலே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே நான் குணமடைகிறேன் என்று சொல்லலாம். And you would be right, but there's more than that. அது நீங்கள் சொல்வது சரிதான். அதை பார்க்கிலும் ஆழமான சத்தியம் காணப்படுகிறது. You might say that Jesus died on the cross to destroy all the works of the devil, the evil one. பிசாசின் கிரியைகளை அழிக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிலுவையில் மரித்தார் என்று நீங்கள் சொல்லலாம். But he has no effect, he cannot harm us. இதனாலே சத்துருவானவன் எங்கள் ஒருவரையும் தொடாதபடி அவர் பாதுகாத்துக் கொண்டார் என்று சொல்லலாம். We have victory in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவிலே நமக்கு வெற்றி உண்டு என்று சொல்லலாம். And yes, you would be right, but there is more. இவைகள் எல்லாம் உண்மைதான், ஆனால் அதை பார்க்கிலும் ஆழமான சத்தியம் உண்டு. See, in John 14:6 Jesus said, யோவான் 14:6 இயேசு சொன்னார், he said, I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும் என்று இயேசு சொன்னார். And he says, no one comes to the Father but by me. என்னாலே அன்று யாரும் என் பிதாவினிடத்துக்கு போக முடியாது என்று சொன்னார். Now we know Jesus is the way, he is the truth, he is the life. இயேசு கிறிஸ்துவே வழி, இயேசுவே சத்தியம், ஜீவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். But it's so that we can come to the Father. அவருக்கூடாகத்தான் நாம் பிதாவை வந்தடையலாம். Jesus died on the cross so that you might come to the Father. இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்ததின் காரணம் நாம் பிதாவோடு இணைக்கப்படுவதற்காகவே. That you may have an abiding intimate relationship with your heavenly Father. பரலோகத்தில் இருக்கிற பிதாவோடு கூட மிகவும் நெருக்கமான ஒரு உறவை நாம் கொண்டிருக்கும்படிக்காக கிறிஸ்து நமக்காய் கல்வாரி சிலுவையில் மரித்தார். Far more than just your salvation. எங்களுக்கு ரட்சிப்பை மாத்திரமல்ல, இந்த காரியத்தை நமக்கு கொடுக்கிறார். Far more than just the healing and blessings provision. தேவன் கொடுக்கிற சுகம், ஆசீர்வாதங்களை எல்லாவற்றை பார்க்கிலும் மேலான ஆசீர்வாதம் தான் நாம் பிதாவோடு இணைக்கப்படுவது. More than just the authority we have over the evil one. சாத்தானின் மேலான அதிகாரத்தை நமக்கு கொடுத்தது உண்மைதான், ஆனால் அதை பார்க்கிலும் மேன்மையானது நாம் பிதாவோடு கொண்டிருக்கிற உறவு. But he went to the cross that we might come to the Father in abiding intimacy. ஆகவே கிறிஸ்து நமக்காய் கல்வாரி சிலுவையில் மரிக்க காரணம் பிதாவோடு நாங்கள் ஒரு ஆழமான உறவுக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக. Now when we are born again, we all have an intimacy with the Father because of Jesus Christ. நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபோது நாம் இயேசுவோடு நாங்கள் நெருங்கிய ஒரு உறவை கொண்டு வைத்திருக்கிறோம். But it is something that must be grown and matured as we grow in Christ. ஆகவே நாங்கள் கிறிஸ்துவில் நாங்கள் வளரும்போது எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த உறவும் வளர வேண்டியதாய் இருக்கிறது. He wants us to grow in intimacy with the Father. பிதாவோடு மிகுந்த ஆழமான உறவுக்குள்ளே வளர வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். The apostle Peter, he had to learn this. பேதுரு சில காரியங்களை அவன் கற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. We all remember that Peter denied Jesus 3 times. இயேசு கிறிஸ்துவை பேதுருவானவர் 3 தடவை மறுதலித்ததை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். And in John 21, Jesus restores Peter. யோவான் 21ஆம் அதிகாரத்திலே விழுந்து போன பேதுருவை இயேசு மீண்டும் தூக்கி எடுத்ததை நாம் பார்க்கின்றோம். And you can read that from verse 15 onwards. யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இருந்து நீங்கள் அதை வாசிக்கலாம். Jesus asked Peter 3 times, do you love me? இயேசு பேதுருவினிடத்திலே 3 தடவை என்னை நேசிக்கிறாயா பேதுருவே என்று கேட்டார். But it's interesting if we read the original Greek, the words that were used. ஆனால் அந்த 3 தடவையும் என்னை நேசிக்கிறாயா என்று இயேசு சொல்லும்போது
3 தடவையும் 3 விதமான சொற்களை கிரேக்க மொழியிலே இயேசு பயன்படுத்தினார். Because Jesus asked Peter, he says, do you agape me? முதலாவது தடவை ஆண்டவர் சொன்னார், பேதுருவே நீ என்மேலே அகாப்பே அன்பை செலுத்துவாயா? Do you love me with a total sacrificial covenant love? மிகுந்த தியாகத்தோடான உடன்படிக்கையின் அன்பினால் என்னை நேசிப்பாயா என்று இயேசு கேட்டார். With a selfless love. சுயம் அற்ற அன்பு. He said, Peter, do you agape me? பேதுருவே என்மேலே அகாப்பே அன்பை காண்பிப்பாயா என்று கேட்டார். Peter gives an interesting answer. இயேசு பேதுரு அதற்கு ஒரு அருமையான பதிலை கொடுக்கிறான். He says, yes, you know, Lord, I love you. அவன் சொன்னான், ஆமாண்டவரே நான் உம்மை நேசிக்கிறது நீர் அறிந்திருக்கிறீரே என்று அவன் சொல்லுகிறான். But the word he uses for love is different from the one that Jesus used. ஆனால் இருந்தாலும் இயேசு அன்புக்காய் பயன்படுத்தின சொல்லை பேதுரு பயன்படுத்தாமல் அதற்குரிய இன்னொரு சொல்லை தான் அவன் பயன்படுத்தினான். Jesus said to Peter, do you agape me? இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே அகாப்பே அன்பினாலே என்னை நேசிப்பாயா, சுயநலமற்ற அன்பினாலே என்னை நேசிப்பாயா என்று கேட்டார். Do you love me with that deep, intimate, covenantal, sacrificial love? மிகுந்த தியாகத்தோடான ஆழமான உண்மையான உறவோடு என்னை நேசிப்பாயா பேதுருவே என்று தான் இயேசு கேட்டார். But Peter says, yes, Lord, I phileo you. அப்பொழுது பேதுரு சொல்லுகிறான், ஆமா ஆண்டவரே நான் பிலியோ அன்பினாலே உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறான். Now that word means having a fond affection. அந்த பிலியோ அன்பு என்பது உறவுகள் மத்தியிலே காணப்படுகின்ற அன்பு. Love you like a good friend or like a brother. ஒரு நல்ல நண்பன், இல்லை என்றால் ஒரு குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்களுக்கிடையே உறவுகளுக்கிடையே காணப்படுகிற அன்பு. I am very fond of you. நான் உண்மையிலே அன்பாய் இருக்கிறேன் என்று சொன்னான். But that's not what Jesus asked. ஆனால் இயேசு அவனிடத்தில் எதிர்பார்த்த அன்பு அந்த அன்பு அல்ல. There are many Christians, Jesus would say, do you agape me? இயேசு இன்று தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து கேட்கின்ற கேள்வி, அகாப்பே அன்பினால் என்னை நேசிப்பாயா? Do you love me to the core of your being? அதாவது உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என்னை நேசிப்பாயா என்று தான் இயேசு கேட்கிறார். With the very love that expresses the nature and heart of God. அதுதான் தேவனுடைய இருதயத்திலே காணப்படுகின்ற அன்பு. Peter says, Lord, I phileo you. I have a fond affection for you, ஆனால் Jesus. பேதுரு முதலாவது தடவை சொல்லுகிறான், ஒரு சகோதர நண்பர்களுக்கிடையே இருக்கிற அன்பை வைத்து அவ்விதமா நான் உன்னை நேசிப்பேன் என்று தான் சொன்னான். Peter's love is not in that place. ஆனால் தேவனுடைய அன்புக்கு பேதுருவின் அன்பு நெருங்கவே முடியாமல் போயிற்று. It's not in that abiding intimate love that he seeks from us. அதாவது கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து தியாகத்தோடு காண்பிக்கிற அன்பு அவனிடத்தில் இருக்கவில்லை. So Jesus, he asked Peter a second time. ஆகவே இரண்டாவது தடவை பேதுருவினிடத்திலே இயேசு இதே கேள்வியை கேட்கிறார். He says, Peter, do you agape me? பேதுருவே அகாப்பே அன்பினால் என்னை நேசிப்பாயா என்று இரண்டாம் தடவை கேட்டார். Do you have that deep, covenantal, intimate, sacrificial love? தியாகத்தோடு உள்ளத்தின் ஆழத்தோடு உன் வாழ்க்கை நிறைவோடு என்னை உண்மையாய் நேசிக்கிற அன்பு உன்னிடத்தில் உண்டா என்று கேட்டார். Do you love me with that deep, unconditional love? எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் என்னை நேசிப்பாயா என்று பேதுருவினிடத்திலே இயேசு கேட்டார். But what does Peter say? பேதுரு இரண்டாவது தடவை இயேசுவிடமாய் கேட்டபோது கொடுத்த பதில் என்ன? Second time he says, Lord, I phileo you. I have a fond affection for you, இரண்டாவது Jesus. தடவையும் ஆண்டவரே நான் என்னுடைய பிலேய அன்பினாலே சகோதர அன்பை நான் உமக்கு தருவேன் என்று தான் சொன்னான். His love was not at that place of deep, abiding intimacy. அந்த அன்பிலே ஆழமான உறவு இல்லை. It was just a fond affection. ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் தோன்றி மறைகின்ற ஒரு அன்புதான் அது. And many Christians have a fond affection for the Lord. இன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற தேவன் மேலே இருக்கிற அன்பு அப்பேற்பட்டதான அன்புதான். But not a deep, abiding, intimate love. ஒரு ஆழமான தேவனிலே கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கின்ற ஒரு அன்பு இன்று இல்லை.
It's selfless, sacrificial, unconditional love. தியாகத்தோடு சுயநலமற்ற எந்த நிபந்தனையும் இல்லாத அன்பை தேவனுக்கு கொடுக்க மனிதனிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. So in that passage in John 21, Jesus asked a third time. திரும்பவும் மூன்றாவது தடவை இயேசு இதே கேள்வியை யோவான் பேதுருவினிடத்தில் கேட்டார். And he changes the question slightly. இப்போ அந்த கேள்வியை கொஞ்சம் மாற்றுகிறார். He still says, "Do you love me, Peter?" என்னை நேசிக்கிறாயா பேதுருவே என்று கேட்டது உண்மைதான். But this time he uses the same word that Peter used. ஆனால் இந்த தடவை பேதுரு பயன்படுத்தின அந்த சொல்லை அவர் He பயன்படுத்தினார். says, "Peter, do you have a phileo, a fond affection for me?" இப்போ இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறார், பேதுருவே, பிலியோ அன்பினால், அதாவது என்னை சகோதர சிநேகமாய் நேசிக்கிற அன்பினால் என்னை நேசிப்பாயா என்று கேட்டார். And Peter answers, "Yes, Lord, I have a phileo, fond affection for you." அவன் சொன்னான், ஆமாண்டவரே, அந்த அன்பை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னான். So many Christians live their whole life with a fond affection for the Lord. இன்று கிறிஸ்தவ அநேகருடைய அன்பு, தேவனுக்கு மேலே உள்ள அன்பு இந்த சகோதர உணர்வு பூர்வமான அன்பு மாத்திரம்தான். Very grateful for the salvation that we have. தேவன் அவர்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி கூறுகிற அந்த அன்பு. Thank you for the healings and the provisions, the blessings of God. ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்கிற சுகம், ஆண்டவர் செய்கிற அற்புதங்களின் நிமித்தம் அவர் மேலே பாராட்டுகிற அன்பு. Thankful for the victory that Jesus brings. இயேசு நமக்கு கொடுக்கிற ஜெயத்தின் மேலே வைத்திருக்கிற அன்பு. But they do not come into that deep abiding place of intimacy. ஏதோ தேவனிடத்திலே இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றதினால் நான் அவரை நேசிக்கிறேன் என்றால் அந்த அன்பிலே ஆழம் இல்லை. If Jesus was to stand before you this morning and ask you the question, இன்று ஆண்டவராகிய இயேசு உங்களை தனியாய் அழைத்து இரண்டு கேள்விகளை கேட்பாரேயானால், would you answer the same as Peter, "Oh Lord, I have a fond affection"? பேதுரு சொன்னபடிதான், ஆமாண்டவரே, நான் உங்களை எல்லாரையும் போல நேசிக்கிறேன் என்று சொல்லி கதையை முடிக்க போறீங்களா? Or would say, "Lord, I have a deep abiding intimacy with you"? இல்லை என்றால், ஆண்டவரே, மிகுந்த ஒரு ஆழமான ஒரு நெருக்கமான உம்மை விடாத சுயநலமற்ற ஒரு அன்பு நான் உண்மையிலே வைத்திருக்கிறேன் என்று எங்களாலே சொல்ல முடிகிறதா? Lord, I love you with that unconditional, covenantal, selfless, sacrificial kind of love. அந்த நிபந்தனை இல்லாத தியாகத்தோடான எதையும் எதிர்பார்க்காத அந்த அன்பினால் நான் உம்மை நேசிப்பேன் என்று எங்களால் சொல்ல முடிகிறதா? See, Peter, he walked with Jesus, but he missed the point. பேதுருவுக்கு இயேசு தேவைப்பட்டதுதான், இருந்தாலும் முக்கியமானதை அவன் தவற விட்டான். But the good news we can see later on. பின்பதாக நல்ல செய்தியை நான் சொல்லி தருவேன். When we read in 1 Peter chapter 1. 1 பேதுரு 1:1 அவன் அதுக்குரிய நல்ல பதிலை கொடுக்கிறான். Peter writes of the believers and also he writes of us. பேதுரு விசுவாசிகள் என்னையும் உங்களையும் குறித்து அவர் எழுதுகிறார். He says, even though you have not seen him, you agape him. You love him. அவர் சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய கண்களினாலே இயேசுவை காணாதிருந்தும் உங்களுடைய அகாப்பே அன்பினாலே, தியாகமான ஆழமான அன்பினால் நீங்கள் அவரை சிநேகிக்கிறீர்கள், நேசிக்கிறீர்கள் என்று பேதுரு சொல்லுகிறான். So Peter did not understand at first, but later he came to understand. இயேசு அகாப்பே அன்பினால் என்னை நேசிப்பாயா என்று கேட்டபோது அதை அவனால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் அவன் கொஞ்ச காலம் ஆவியிலே வளரும் போது அதன் ஆழத்தை அவன் புரிந்து கொண்டு 1 பேதுரு 1:1 இவ்விதமாய் அவன் எழுதினான். So how would you answer Jesus this morning? ஆகவே இந்த காலை வேளையிலே இயேசு உன்னை பார்த்து என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கும்போது எவ்விதமாய் அவருக்கு நீ பதில் கொடுக்க போகிறாய்? See, there's 3 things that God desires from us. எங்களிடத்தில் இருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற 3 காரியங்கள் உண்டு. We often pray and we are seeking the face of God. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், தேவனுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். We are seeking the face of God in prayer, crying out to him in worship. எங்கள் ஆராதனையிலும் எங்கள் ஜெப நேரங்களிலும் தேவனுடைய முகத்தை நாம் வாஞ்சிக்கிறோம். But did you know that God, he seeks your face? ஆனால் உங்களுக்கு தெரியுமா,
நாங்க ஆண்டவருடைய முகத்தை தேடுகிறதை பார்க்கிலும் தேவன் எங்கள் முகத்தை அவர் தேடுகிறார். In the Song of Solomon 2:14. உன்னத பாட்டு சாலமோனின் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே This beautiful story of the Lord, he is talking to us. He is loving us with all his heart. எவ்விதமாய் தேவன் எங்கள் மேலே அன்பு கூறுகிறார் என்பதை ஒரு அழகாக அந்த இடத்திலே சித்தரித்து எழுதப்பட்டிருக்கிறது. He says, I am seeking your face. நான் உன்னை தேடி வருகிறேன் என்று ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார். He wants to see the real you. உண்மையான உன்னை அவர் காண வாஞ்சிக்கிறார். Without any mask in front of our face. Mask. ஆனால் நாங்களோ சில முகமூடிகளை நாங்கள் போட்டுக் கொள்ளுகிறோம். Without any pretension, any pretending, any hypocrisy. நாங்கள் என்னவருக்கு முன்பதாய் நடிக்கின்றோம். He desires to see us closely in intimacy. யாருமே எங்களை உண்மையாக நாங்கள் யார் என்பதை காண விரும்புவதில்லை. That's part of the heart of God. Part of the heart of God. ஆனால் எங்களை முழுமையாக காண்பது தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சையாய் இருக்கிறது. And he wants to have that intimate communion with us, walking with us, close to us. எங்களோடு மிகவும் நெருக்கமான முறையிலே உறவாடுவது என் தேவனுடைய இருதயமாய் இருக்கிறது. We see in the Garden of Eden that when Adam would walk with man in the cool of the evening. ஏதேன் தோட்டத்திலே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமும் ஏவாளும் தேவனோடு உறவாடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. God he's seeking our face. ஆண்டவர் அவர்களை தேடி வந்தார். அதே போல தேவன் இன்று எங்களை தேடி வருகிறார். He's made us for that intimate relationship with him. அவர் எங்களோடான அந்த உறவை கட்டி எழுப்புவதற்காக தான் இத்தனை பாடுகளை பட்டார். And he also, third thing, he wants our entire heart and devotion. மூன்றாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது தான் முழு மனதோடு எங்கள் முழு இருதயத்தோடு தேவனை நாம் தேடுவது. The scripture says he is a jealous God. வேதம் சொல்லுகிறது அவர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். He does not want half of your heart. Half your heart. அவர் உன்னுடைய இருதயத்தின் அரவாசியை மாத்திரம் எதிர்பார்க்கிறவர் அல்ல. He wants your whole heart. முழு இருதயத்தையும் அவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். He wants your whole affection. உங்களுடைய அன்பு முழுவதும் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். He wants our complete attention. எங்களுடைய கவனம் முழுமையாய் அவருக்கு ஈர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். He wants us to have that abiding deep relationship. எங்களோடு மிகவும் ஆழமான அந்த உறவை கொண்டிருக்க அவர் வாஞ்சிக்கிறார். Not just a fond affection. ஏதோ கொஞ்ச காலத்துக்கு அவரை நேசிக்கிற ஒரு சாதாரண சிநேகத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை. But there's a depth of intimacy and relationship our Father desires with us. இதைத்தான் ஒரு ஆழமான ஒரு அன்பையும் உறவையும் தான் தேவன் இன்று எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். Now our main verse this morning is in the book of Jude, verse 21. யூதாவின் புஸ்தகம் 21வது வசனத்திலே இன்று நாம் பேசுகின்ற முக்கியமான வசனத்தை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். It's an interesting verse. மிகவும் அருமையான ஒரு வார்த்தை. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். Now we are saved because of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினாலே நாம் யாவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். And we are waiting for the promise of eternal life that we will go to be with the Lord forever. தேவன் எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறதுக்கு நாங்கள் வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கிறோம். Amen. ஆமென். ஆமென். But something interesting in this verse. ஆனால் இந்த வசனத்திலே ஒரு அருமையான காரியம் அங்கே நமக்கு கூறப்படுகிறது. It talks about keeping yourself in God's love. எங்களை நாங்கள் தேவனுடைய அன்புக்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. It says stay in God's love. கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. What does he mean by this? அதனுடைய அர்த்தம் என்ன? God loves us. தேவன் எங்களை நேசிக்கிறார்.
He could not love us anymore. He proved it by the cross of Jesus எந்த Christ. அளவுக்கு ஆண்டவர் ஒரு மனிதனை நேசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் எங்களை நேசிக்கிறார். அதைத்தான் கல்வாரி சிலுவையிலே அவருடைய மரணத்துக்கூடாக நமக்கு காண்பித்தார். And in Hebrews 13:5 he says that he's promised us that he will never leave or forsake us. ஆகவேதான் எபிரேயர் நிருபத்திலே அவர் சொல்லுகிறார், நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். He's always with me. அவர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறார். His heart is always for me. எப்பொழுதும் அவருடைய இருதயம் உங்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. His love is always to me. அவருடைய அன்பு எப்பொழுதும் உங்கள் மேலே இருக்கிறது. Yet this verse says stay in his love. ஆகவே இந்த யூதா சொல்லுகிறான், ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருங்க வேண்டும். Keep yourself in that abiding intimate relationship. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவனுடைய அந்த ஆழமான உறவிலே நீங்கள் உங்களை காத்துக் கொள்ள வேண்டும். It says to keep yourself. அதாவது உங்களை நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டும். See, it doesn't depend on God. அது ஆண்டவருடைய வேலை அல்ல, அது உங்களுடைய வேலை. He's fully done his part of the bargain. தேவன் நமக்கு செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். But we want to keep ourselves in his love. இப்ப எங்களுக்கு இருக்கிற வேலை என்னவென்றால், அந்த அன்பிலே எங்களை நாங்கள் நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். We want to remain in that intimate place with அந்த நெருக்கமான அந்த அன்பிலே நாம் காணப்பட வேண்டும். So it depends on me. ஆகவே இது இந்த உத்தரவாதம் நம் கையில தான் இருக்கிறது. Now in John 15:9 and 10 it explains a little more. யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம் இதை கொஞ்சம் நமக்கு காண்பிக்கிறது. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அண்டர்லைன் பண்ணுங்க, என் அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே என்னவாம் நிலைத்திருப்பீர்கள். In the same way the Father loves Jesus, Jesus loves us the same way. பிதா எவ்விதமாய் தம்முடைய குமாரன் இயேசுவிலே அன்பாய் இருக்கிறாரோ அதே அன்பாய்தான் எங்களோடும் இருக்கிறார். Cannot love us anymore. ஆகவே அவரிடத்தில் இருந்து கொடுக்கக்கூடிய வேறு அன்பு கிடையாது. அதுதான் அவருடைய முழுமையான அன்பு. ஆமென். Amen. We are totally and completely loved. நாங்கள் முழுமையாக முற்றுமாக தேவனால் நேசிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். விசுவாசிச்சவர் ஆமென் சொல்லுங்க பாப்போம். Amen. Yet the verse says, yet remain or abide in my love. ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். And this verse then begins to tell us how we do that. இந்த வசனத்துல இயேசு சொல்லுகிறார், எப்படி நாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க முடியும். It says, if you obey my commands, அவர் சொல்லுகிறார், நீங்க என்ற கற்பனைகளை கைக்கொண்டா you will remain in my love, in that intimate place of fellowship relationship. என் அன்பிலே நீங்கள் நிலைத்திருப்பீங்க. இன்னொரு விதத்துல சொன்னால், எந்த கற்பனைகளை நீங்க கைக்கொண்டா எனக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கிற அந்த ஆழமான உறவிலே எந்த பாதிப்பும் உண்டாகாது. ஆமென். Amen. So there's something we see, this link between love and obedience. ஆகவே அன்புக்கும் கீழ்ப்படிதலுக்கும் பெரிய உறவு இங்கே காணப்படுகிறது. Another verse, John 14:21. யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இன்னொரு வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். யோவான் 14:21, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்திலே அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று இயேசு சொன்னார். One that obeys my commands, he's the one that has that deep relationship with me. பா இயேசு என்ன சொல்லுகிறார்? எவன் நான் சொல்லுகிற வழியிலே நடக்கின்றானோ அவன் என்னோட ஒரு ஆழமான உறவிலே காணப்படுவான். So we can have a fond affection for Jesus. Oh, I like Jesus. நாங்க சொல்லலாமா, இயேசுவே
நான் உம்மை சிநேகிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு We can even come to church and lift our hands and sing and worship. ஆராதனைக்கு வந்து நாங்கள் 2 கரங்களையும் உயர்த்தி நாங்கள் ஆராதித்து துதித்து கொண்டும் But the rest of the week, we go our own way. ஆராதனை முடிந்து அடுத்த கிழமை ஆராதனைக்கு வரும் வரைக்கும் எங்கள் சொந்த வழிகளிலே நாம் வாழ்கின்றோம். We don't obey his commands. அவருடைய கற்பனைகளை நாம் வாழ்க்கிழமை முழுவதும் நாம் கைக்கொள்ளுவதில்லை. So there's a link with this abiding love and obedience. அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பதற்கும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு மிகுந்த தொடர்பு காணப்படுகிறது. Another verse, 1 John 5:3. 1 யோவான் 5:3 இவ்விதமாய் சொல்லுகிறது. Tells us what it's like to obey God. What does that mean? What does it mean to love God? நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். It says to love God is to obey his commands. ஆண்டவரில் அன்பாய் இருக்கிறது என்றால் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். We have to be careful when we read these verses. இந்த வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Because some people they make a mistake. பலர் ஒரு தவறு விடுவதுண்டு. Some people read this and they think the way to have that intimate relationship with God is to do a whole lot of things. இன்று அநேகர் நினைக்கிறார்கள் பலவிதமான கிரியைகளை செய்வதினால் தேவனோடு ஒரு ஆழமான ஒரு உறவை நாம் வைத்துக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறார்கள். தப்பாய் நினைக்கிறார்கள். See, some people get caught up in legalism. ஒரு சிலர் சட்டபூர்வமான நடைமுறைகளுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள், இல்லை என்றால் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். They think the love of God is conditional or depends on something. அவர்கள் நினைப்பது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதா இருந்தால் இந்த காரியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். And if you read this verse you may think if I want to be that intimate then there's many things I'm going to need to do. அப்பொழுது இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் நினைக்கலாம் நான் தேவனோடு ஒரு ஆழமான உறவில் இருக்க வேண்டுமானால் இந்த காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கலாம். If I do this thing, then maybe I can have that intimacy with God. என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம் அந்த காரியத்தை நான் செய்து கொண்டிருந்தால் நான் தேவனோடு நெருக்கமான ஒரு உறவிலே வாழ முடியும் என்று நாம் நினைக்கிறோம். Some believers they spend their life doing many things trying to get this intimacy with the Father. இன்று சபையிலே இருக்கிற अनेक விசுவாசிகள் பல கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவனோடு ஒரு நெருக்கமான ஒரு உறவுக்குள்ளே வருவதற்கென்று. But it's obedience to what do we need to walk in obedience to? ஆனால் நாம் நினைத்ததை செய்வது அந்த உறவுக்குள்ளே எங்களை அழைத்து வராது. தேவன் எதை நம் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறாரோ அதை செய்தால்தான் அந்த உறவுக்குள் நாம் இணைய முடியும். See this verse, it gives us another little clue. It tells us more information. இந்த வசனம் இன்னொரு காரியத்தை நமக்கு காண்பிக்கிறது. It says that his commands are not burdensome, they're not heavy commands. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல வென்றும் இந்த இடத்திலே கூறப்படுகிறது. But I feel very sad when I see many believers who do not walk in this intimacy with God. இன்று अनेक விசுவாசிகள் இப்பேற்பட்டதான தேவனுடைய ஆழமான உறவின் அன்பிலே வாழ்வதில்லை. அதை பார்த்து நான் வேதனைப்படுகிறேன். Much striving in their own strength. அவர்கள் தேவனிலே வைக்கிற இந்த உறவை தங்கள் மாம்ச பலத்தினாலே கட்டியெழுப்ப நினைக்கிறார்கள். Even doing many works to somehow please him that I can come to this place. பலவிதமான கிரியைகளை நடப்பித்து இந்த ஆழமான உறவுக்குள்ளே வரலாம் என்று நினைக்கிறார்கள். But never really feeling satisfied in their walk with the Lord. ஆனால் எவ்வளவுதான் இந்த கிரியைகளை செய்தாலும் அவர்களுடைய ஆத்துமாவிலே தேவன் மேலாக ஒரு நிறைவு இல்லை, குறைவுதான் காணப்படுகின்றது. Because we all know it does not matter how hard we try, we never seem to be good enough in ourselves. நாங்கள் என்ன நினைக்கிறோம், பல கிரியைகளை நடப்பித்தால்
ஏதோ எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை நாங்க உண்டு பண்ணுகிறோம். நான் நல்ல மனுஷன், நான் இந்த காரியங்களை நான் ஆண்டவருக்கு செய்கிறேன் என்று நினைத்துக் கொள்கிறோம். Now we tend to fall short in some way. இருந்தாலும் நாம் குறைவுபடுகிறோம். Some think maybe if I work harder, I serve harder, I can come into that special place of intimacy and சில abiding. நேரம் நாம் யோசிக்கிறோம், இன்னும் கொஞ்சம் வேகமா, இன்னும் கொஞ்சம் அதிகமா நான் செய்கின்ற காரியங்களை நான் செய்தால் அந்த உறவுக்குள்ளே நான் வந்து விடுவேன் என்று நாங்கள் நினைக்கின்றோம். Or maybe if I'm a better person, ஒருவேளை நான் ஒரு நல்ல மனிதனாய் இருந்தால், வாழ்ந்தால் இந்த உறவுக்குள்ளே வர முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம். if I live a perfect life, then maybe I can come into that place of ஒருவேளை intimacy. சம்பூர்ணமான ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேனே ஆனால் அந்த உறவுக்குள்ளே நான் வந்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள். Now we know that sin is something that cuts relationship. எல்லாரும் நாம் அறிந்த ஒரு சத்தியம்தான், பாவம் இந்த உறவை ஒரே தடவையாய் வெட்டி விடுகிறது என்று எண்ணுகிறோம். And if we have rampant sin in our life, then we're not going to come to that place. நாம் அறிக்கை செய்யப்படாத பாவங்களோடு வாழ்ந்தால் ஒருபோதும் அந்த உறவுக்குள்ளே வர முடியாது. We can go our own way, நாங்கள் எங்கள் சொந்த வழியிலே போகலாம், still have a fond affection for God, அதே வேளையிலே ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லிக் கொண்டு வாழலாம், but not come into intimacy with Him. ஆனால் உறவிலே ஆழம் இல்லை. So one path is where we become very worldly in our ways. ஆகவே ஒரு பகுதியிலே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்கின்றோம், மறுபகுதியிலே பாவிகளாய் வாழ்கின்றோம், பாவத்திலே வாழ்கின்றோம். The other path is where we become all bound up in legalism and striving and trying so hard but never been able to meet the standard. இது நிமித்தமாகத்தான் நாங்கள் பல சட்டபூர்வமான நிலைகளுக்குள்ளே நாம் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. Just too hard, too many things to do. பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். But this verse, it says His commands are not heavy, not burdensome, not too hard for us. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய கற்பனைகள் ஒருபோதும் எங்களை வேதனைப்படுத்தாது, அது எங்களுக்கு ஒரு பாரமாய் இருக்காது என்று யோவான் சொல்லுகிறார். See, if I am walking in obedience is an important key to this intimacy. கேளுங்கள், நாங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படி உள்ளவர்களாய் எங்கள் வாழ்க்கையை நடத்தினால் எங்கள் உறவு நாளுக்கு நாள் அவருக்குள் ஆழமாய் வளரும். Well, I need to understand, what does this mean? ஆகவே இதனுடைய அர்த்தம் என்னென்று நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். Because I just don't want to say, yes Lord, I have a fond affection for you. நான் உம்மை நேசிக்கிறேன் ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு I want to live and abide in that deep place of intimacy. மறுபக்கத்திலே ஆண்டவரே நான் உம்முடைய ஆழமான உறவுக்குள்ளே வாழ விரும்புகிறேன் என்று சொல்லலாம். So one thing that we need to understand, நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது இதுதான். when Jesus died on the cross, இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தபோது He says that the righteous requirements of the law, everything that need to be obeyed, was done and sealed in Jesus Christ. நாங்க எங்களுடைய நீதி இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே இருந்துதான், அதாவது கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காய் செய்த அவருடைய தியாகத்திலே இருந்துதான் எங்களுடைய நீதியை, பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். The righteous requirements of the law are fully met in Jesus. தேவன் ஒரு மனிதனிடத்திலே எதிர்பார்க்கின்ற நீதி இயேசுவினிடத்திலே மாத்திரம்தான் இருக்கிறது. So Jesus' death on the cross fulfilled all of those Old Testament commands in my life. ஆகவே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தபோது பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தருடைய ஜனங்களிடத்திலே தேவன் எதிர்பார்த்த நீதியை அவர் நமக்காய் செய்து முடிக்கிறார். So I don't have to live like Jesus hasn't come yet, in some way trying to get to that intimate place. ஆகவே எங்களுடைய கிரியைகளினாலே நாம் பரிசுத்தமாக நீதிமான்களாக நாம் ஒரு நாளும் உட்படக்கூடாது. All the Old Testament requirements are fully met in Jesus Christ. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் ஒரு மனிதன் தன்னுடைய சமூகத்துக்கு வர அவன் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் இயேசு கல்வாரியிலே செய்து முடித்து விட்டார். So Christ is the fulfillment of the law. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவாய் இருக்கிறார். He fulfilled those legal requirements. அந்த சட்டபூர்வமான தேவைகளை இயேசு கல்வாரியிலே நமக்காய் சந்தித்து விட்டார்.
that we are reckoned with having full obedience because of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினாலே தான் நாம் கீழ்ப்படிவுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று தேவனுடைய பார்வையில் அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். So in Jesus Christ it goes tick, yes, 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 because of Jesus. ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் காணப்படுகின்ற போது தேவன் எங்களை பார்க்கும்போது அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தவர்களாய் நாம் காணப்படுகின்றோம். So I do not get caught up in Old Testament requirements. ஆகவேதான் பழைய ஏற்பாட்டிலே எதிர்பார்க்கின்றதான அந்த சடங்குகளுக்குள்ளே நாங்கள் சடங்குகளை நாம் செய்வதில்லை. Putting myself under all sorts of laws and bondages. ஏனென்றால் அங்கே அடிமைத்தனங்களும் பலவிதமான சட்டப்பூர்வமான காரியங்களும் அங்கே செய்யப்பட வேண்டி இருந்தது. Thinking that in some way that will help me get to this place of ஆகவே intimacy. இவ்விதமான கிரியைகளை நாம் நடத்தினால் தேவனை அடையலாம் என்று நாம் நினைக்கின்றோம். Sadly, some believers get caught in that. சில விசுவாசிகள் இப்பேற்பட்ட காரியங்களிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். And they become very frustrated. ஆனால் இவற்றை இவ்விதமாய் வாழ நினைக்கிறவர்கள் வாழ்க்கையிலே சீக்கிரமாய் சோர்ந்து போவார்கள். Always trying so very hard. ஏனென்றால் அவர்களுடைய நீதியை தங்கள் கிரியைகளினாலே பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். But falling short of it. எவ்வளவுதான் அவர்கள் நீதியை சம்பாதிக்க நினைத்தாலும் அவர்களால் ஒருபோதும் முடியாமல் போகிறதினால் சோர்ந்து போகிறார்கள். And therefore they have guilt and shame in their life. இது நிமித்தம் அவர்களுக்குள்ளே குற்ற உணர்வும் வெட்கமும் நிறைகிறது. But Christ has fulfilled those requirements. They fully obeyed because of Jesus. ஆனால் நாங்கள் இயேசு கிறிஸ்து காண்பித்த வழியிலே நடந்தால் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டால் அவர் கல்வாரியிலே கொடுக்கிற நீதியை நாம் சுதந்திரமாக்கிக் கொள்ளுகிறோம். So Jesus has fulfilled all the requirements of the law. ஆகவே இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை யாவற்றையும் செய்து முடித்தார். But we still need to obey. The scripture told us to obey. வேதம் சொல்லுகிறது நாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். So what is it that we need to obey that we can have this intimate place of ஆகவே relationship? நாங்கள் எந்த விஷயத்திலே நாம் கீழ்ப்படிய வேண்டும்? See, Jesus fulfilled all the law requirements are fulfilled in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுடைய எல்லா சட்டபூர்வமான காரியங்களும் சந்திக்கப்பட்டாயிற்று. And what we need to do as believers is to fulfill the commands of Christ. கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து நமக்கு காண்பித்திருக்கிற கற்பனை என்ன? அவற்றை நாம் கைக்கொண்டால் இந்த உறவுக்குள் நாம் வர முடியும். If we fulfill the commands of Christ, then we are walking in that obedience that enables that place of intimacy. அவ்விதமாய் கிறிஸ்து காண்பித்த வழியிலே நாம் நடந்தால் அந்த ஆழமான உறவுக்குள் நாம் நிலைத்திருக்க முடியும். Scripture tells us that that's not heavy, it's not hard, not burdensome. வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து காண்பிக்கிற வழி கடினமான வழி அல்ல, அது லேசான வழி. It's not heavy for us. அது நமக்கு பாரமாயிராது. God wants us to be in intimate, abiding relationship with Him. ஆனால் அவரோடு ஆழமான உறவிலே காணப்பட இயேசு எதிர்பார்க்கிறார். So He has not made that hard. ஆகவே அந்த உறவிலே நிலைத்திருப்பது இலகுவாக்கி இருக்கிறார். It's not a place for the spiritual elite, the special ones. அதாவது ஆவியிலே ஆழமாய் வளர்ந்தவர்கள் தான் இவ்விதமாய் வாழ முடியும் என்று நினைத்து விடக்கூடாது. It's not a special place just for pastors to have this intimate abiding. பாஸ்டர்ஸ்மாருக்கு மாத்திரம் தான் அந்த தேவனோட அந்த ஆழமான உறவுக்குள்ள இருக்க முடியும் என்று நினைத்து விடக்கூடாது. It's a place for all of us to abide in Him. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் காணப்பட வேண்டிய ஆழமான உறவுதான் அந்த உறவு. But He says we have to obey His commands. ஆனால் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். 2 John chapter 1. 2 யோவான் முதலாம் அதிகாரம். And again it gives us a clue, an idea of how we do this. இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். How do I walk in that obedience? எவ்விதமாய் அந்த கீழ்ப்படிதலிலே நாம் வாழ முடியும்? Because He said, if you love me, you will obey my commands. அவர் சொன்னார், நீங்கள் என்னிலே அன்பு கூர்ந்தால் நீங்கள் என் கற்பனைகளை If we கைக்கொள்ளுங்கள். want to abide in Him, that we obey Him. ஆகவே நாங்கள் அவருடைய நிலைத்திருக்கிறதானால் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள I அழைக்கப்பட்டிருக்கிறோம். want to remain in that place of intimacy with Him. அவரோடு அந்த நிலையிலே காணப்பட நான் வாஞ்சிக்கிறேன். So what do I need to do? ஆகவே நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? What commands do I need to follow? என்னென்ன கற்பனைகளை நான் கைக்கொள்ள வேண்டும்? Not the Old Testament law. பழைய ஏற்பாட்டு கற்பனைகள் அல்ல. Not the Sabbath day. ஏழாம் நாள் கற்பனை அல்ல. Not all the requirements and regulations. ஏதோ சட்டங்கள் அல்ல.
No, those things are fulfilled in Christ. அவைகள் எல்லாம் கிறிஸ்து செய்து நமக்காய் முடித்து விட்டார். Scripture says they're but a shadow, but the reality is found in Jesus. ஆனால் உண்மையான கீழ்ப்படிதல் கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்கிறது. We have found the reality, so let's not look for the shadow. ஆகவே இவைகளை களைந்து விட்டு கிறிஸ்துவானவர் காண்பிக்கிற காரியம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். But I want to be in this place of intimacy. இந்த உறவிலே காணப்படுவதற்கு. It's for everyone, not just a special few. குறிப்பிட்டவர்களுக்கு இல்ல, எல்லாருக்கும். But I have to obey his commands. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். What do I need to obey? நான் என்ன காரியங்களிலே கீழ்ப்படிய வேண்டும்? 2 John chapter 1 verse 6. ஆறாவது 2 யோவான் 1:6, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? It says that love, to be in a place of love is to walk in obedience. ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது என்றால் கீழ்ப்படிதலிலே நடந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க, நடந்து கொள்ள வேண்டும். And it tells us what that obedience is, what that means. அதனுடைய கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்பதை இங்கே காண்பிக்கிறது. And it says that you walk in love. அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். That we live a life of love. நாம் அன்பிலே வாழ வேண்டும். That's what he asks us to do. அதைத்தான் செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். He does not have 100,000 things that we all have to try to tick. அங்க 100 காரியங்களை செய்து விட்டு காண்பித்து விட்டு அவ்வளவத்தை நிறைவேற்ற என்று சொல்லவில்லை. His command is that we walk in love. அன்பிலே நாம் அன்பாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். That we allow the love of God to so permeate our heart and our being that it defines who we are. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்கள் உள்ளங்களை நிரப்பும் போது நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு அது எடுத்து காண்பிக்கிறது. That we walk in love, that's what he commands us to do. அதைத்தான் அவர் கற்பனையாக கொடுக்கிறார். நீ அன்பில நடக்க வேண்டும். And he does not give commands that are too hard to do. அதாவது எங்களாலே செய்யக்கூடாத கடினமான கற்பனைகளை நமக்கு கொடுக்கவில்லை. I can walk in love because the love of God has been poured into my heart. கிறிஸ்துவின் அன்பு என் உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் நான் அன்பாக வாழ முடியும். So I don't just have my own human love. இயற்கை மனுஷிக அன்பை குறித்து பேசவில்லை. The very love of God, the very nature of God, God is love, is poured into my heart. தேவன் அன்பாய் இருக்கிறார். அந்த தேவனுடைய அன்பு எங்கள் உள்ளங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கிறது. So I can live and walk in love. ஆகவே அந்த அன்பிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். That's what he commands of us. அதைத்தான் நமக்கு கட்டளையாய் கொடுக்கிறார். That we have this deep love within our heart. இந்த அன்பு நமக்குள்ளே இருக்கிறது. That what Christ has done on the cross is apprehended deep within our spirit. கல்வாரி சிலுவையிலே ஊற்றப்பட்ட இயேசுவின் அன்பு இன்று எங்கள் உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. We can walk in obedience to him. அந்த அன்பினாலே அவருக்கு கீழ்ப்படிவாய் வாழ முடியும். Now we all know the scripture well. Luke 10:27. லூக்கா 10:27. The scripture talks about loving God. தேவனை மேலே அன்பு கூறுகிறதை குறித்து இருக்கிறது. It talks about being in an intimate, that covenantal, selfless, unconditional, sacrificial kind of love. ஆழமான உறவு கொண்ட அன்பு, தேவ அன்பை குறித்து அது பேசுகிறது. Now Jesus here was asked by one of the teachers of the law. அங்கே நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற ஒரு போதகரினாலே இயேசுவினிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. What do I have to do to inherit eternal life? நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். What is required of me, Jesus? இயேசுவே, நான் என்ன செய்ய வேண்டும்? What must I do in this life? நான் இந்த உலகத்தில் என்ன கிரியைகளை நடப்பித்தால் உம்முடைய அன்பை நித்திய ஜீவனை அடைய முடியும்? What must I do because I want to be in intimate relationship with the Father? உம்மோடு நெருக்கமான ஒரு ஆழமான உறவு கொண்டிருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? And he said this scripture we know very well. அவர் சொன்ன இந்த வசனம் நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். We sing many songs along these lines. இந்த வசனத்தை குறித்து பல பாடல்களை நாம் பாடுகிறோம். He says to love the Lord your God with all your heart, your mind, your strength, your soul. உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு உள்ள இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்று இயேசு சொன்னார்.
To love God with everything that we are and have. என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றை கொண்டும் நான் தேவனை நேசிக்க வேண்டும். Not lots of many other things we must do to be special or good enough to come to that place. இந்த உலகம் காண்பிக்கிற காரியங்களை செய்து அந்த நிலையை அடைய முடியாது. But we just have to love God with our whole heart. எங்கள் முழு இருதயத்தோடு நாம் தேவனை சேவிக்க வேண்டும். Now that's something that we can choose to do. இதை நாம் செய்வதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். It is something that we are in control of. அதை எங்களாலே நினைத்தால் செய்யலாம், நினைத்தால் விட்டு போடலாம். When I love the Lord with all my heart, it affects how I spend my time. எவ்விதமா என் நேரத்தை நான் அவரோடு செலவழிக்கிறேன் என்பது இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. It affects what I think about. நான் எதை குறித்து சிந்திக்கிறேன் என்பது இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. It affects how I spend my money. என்னுடைய பணத்தை நான் எவ்விதமா செலவழிக்கிறேன் என்பது இந்த வசனத்திலே தங்கி இருக்கிறது. It affects every relationship that I have with other people. மற்றவர்களோடு கொண்டிருக்கிற அந்த உறவு இந்த வசனத்திலே தங்கி இருக்கிறது. And so we can choose to love the Lord with such abandonment. இவ்விதமான ஆழமான உண்மையான தன்னலமற்ற அன்போடு நாம் தேவனை சேவிப்போமேயானால் இந்த ஆழமான உறவுக்குள் கடந்து செல்ல முடியும். See, loving the Lord our God with all our heart is not how well we worship on a Sunday. நான் எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறேன் என்பது இங்கே வந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறதினால் காண்பிக்கப்படுவதில்லை. Because we can worship God on a Sunday. யாருமே இந்த இடத்துல வந்து கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிக்கலாம். And we can be sincere. நாங்கள் உண்மையாய் ஆராதிக்கலாம். We can truly really have a fond affection for Jesus. உண்மையாகவே இயேசுவின் மேல் அன்பாய் இருக்கலாம். We don't want to have a fond affection for Jesus. ஆனால் ஒரு சிநேகம் மாத்திரம் இயேசுவின் மேல வைக்க நாங்கள் விரும்பவில்லை. We want to have that deep abiding intimacy with him. இன்று நமக்கு வேண்டும் உண்மையான ஆழமான உறவு, ஒரு அன்பு இயேசுவோடு காணப்பட வேண்டும். So we choose to love the Lord with everything we have. எங்களிடத்துல இருக்கிற எல்லாவற்றோடும் கூட நாம் தேவனை சேவிக்க எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். He's the focus and the center of our life. எங்களுடைய வாழ்க்கையின் ஒரே குறிக்கோளும், எங்களுடைய வாழ்க்கையின் ஒரே மையப்பொருளும் இயேசுவாகவே காணப்பட வேண்டும். Not just something that we add on to our life. ஏதோ தேவைப்படுகின்ற நேரம் அவரை எடுத்து நமக்கு வாழ்க்கையில வைத்துவிட்டு தேவையில்லாத நேரம் அவரை தள்ளிவிடுகின்ற வாழ்க்கை அல்ல. We make him the center of our life. Center. எங்களுடைய வாழ்க்கையின் மைய பொருளாக இயேசு கிறிஸ்துவை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். Not struggling and striving, doing so many things trying to get to that place. ஏதோ கிரியைகளை நடப்பித்து எங்களுடைய கிரியைகளினால ஆண்டவரை சமாதானப்படுத்தி உறவை கட்டியெழுப்ப நினைக்க வேண்டாம். But simply choosing with our own will that I'm going to love God with everything that I am, everything that I have. உங்களுடைய முழு மனதில ஆழத்துல உண்மையாக நான் இந்த நாள் முதல் என் தேவனை உண்மையாகவே நான் நேசிக்க போகிறேன், என் முழு ஆத்மாவோடு, என் முழு பலத்தோடு, என் வாழ்க்கை முழுமையாய் அவரை நான் நேசிக்க போகிறேன் என்று நீங்க ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா? If I want to walk in that abiding place with the Father, I must obey the commands, his commands. ஆகவே இந்த உறவுகளே நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்களாய் இருப்பீர்கள். His commands are not heavy, they're not burdensome. ஆண்டவருடைய கற்பனைகள் ஒரு நாளும் உங்களுக்கு பாரமாய் இருக்க மாட்டாது. His command of obedience is simple, to walk in love. அவர் அழைப்பதெல்லாம், அவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் அவருடைய அன்பிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். To choose to put God first in every situation. வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவையே முதன்மையாய் நிறுத்த வேண்டும். And know that there's nothing more that we need to qualify to come into intimacy. அந்த தேவனுடைய ஆழமான உறவுக்குள்ளே வருவதற்கு நான் வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. The cross of Christ has qualified us. கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை மரணம் அவருடைய உறவுக்குள்ளே வர எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறது. We simply need to obey by choosing to love. அவரை நேசிக்க, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள நான் இன்று தீர்மானித்தால் உடனடியாய் அந்த உறவுக்குள்ளே நான் கடந்து செல்லுவேன். It says to love God with all your heart, your mind, your soul, your strength, with everything that you are. உன்னுடைய உள்ளத்திலே முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று இயேசு சொன்னார். Just gives one more command. இன்னும் ஒரு வார்த்தை அவர் சொல்லி இருக்கிறார். Not 100 commands. 1000 கற்பனைகளை அவர் கொடுக்கவில்லை.
The whole Old Testament of laws and rules and regulations. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நூற்றுக்கணக்கான கற்பனைகளை இன்று அவர் நமக்கு கொடுக்கவில்லை. Just 2 commands to walk in obedience to him. அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதென்றால் ரெண்டே ரெண்டு காரிய கற்பனைகளை அவர் சொல்லி இருக்கிறார். Love him with all your heart. உன் முழு இருதயத்தோடும் என் தேவனை நீ நேசிப்பாயாக. When you do that, you will choose not to sin. அதை நீ தெரிவு செய்யும் போது நீ பாவம் செய்ய மாட்டாய். Not a struggle not to sin. அதாவது அவரை முழுமனதோடு நேசிக்கும் போது பாவம் செய்ய உனக்கு வராது. When you're walking in that abiding intimacy, you make the choice no. அந்த உறவிலே நீ வாழும்போது பாவத்தை பார்த்து இது எனக்கு வேண்டாம் என்று உன்னை சொல்ல வைக்கும். The second thing we need to do, இரண்டாவது காரியம் நாங்கள் செய்ய வேண்டியது, the second command that we must follow or obey, இரண்டாவது கற்பனை, that we can be in that place, remain, to stay in that center of that அந்த intimate உறவிலே love. நாம் நிற்பதானால் நாம செய்ய வேண்டிய இரண்டாவது கற்பனை, And that is to love one another as yourself. ஒருவரை ஒருவர் உங்களைப் போல அன்பு கூறுங்கள். To love one another. ஒருவரில் ஒருவர் நீங்கள் அன்பாயிருங்கள், அன்பு கூறுங்கள். John 15:17 says, "This is my command, love each other." யோவான் 15:17 சொல்லுகிறது, Love each other. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். 2 commands. ரெண்டே ரெண்டு கற்பனைகள். The things that I must do to walk in that place of obedience. அந்த தேவனுடைய அந்த கற்பனைகள் அன்பிலே அந்த ஆழமான உறவிலே காணப்பட ரெண்டே ரெண்டு காரியம் செய்ய வேண்டும். That I can dwell and abide in that place of intimacy. என்ன அந்த ரெண்டு காரியங்கள்? Love God with all my heart. Choose to do that. முழு இருதயத்தோடு தேவனில் அன்பு கூற தீர்மானிக்க வேண்டும். Every day we make the choice, no, God is first today. ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில இயேசுதான் முதன்மையாக இருப்பார் என்று தீர்மானிக்க வேண்டும். Lord, you are first in my life. இயேசுவே நீர் என் வாழ்க்கையிலே முதன்மையாக இருப்பீராக என்று சொல்ல வேண்டும். And Lord, I love you. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். Not because of what you have done for me. நீங்க எனக்கு செய்த நன்மைகளுக்காய் நான் உங்களை நேசிக்கவில்லை. Not because of what you can give me. நீங்க எனக்கு கொடுக்க போகக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக நான் உம்மை நேசிக்கவில்லை. But Lord, I love you for who you are. நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறீங்களோ அதற்காகத்தான் நான் உம்மை நேசிக்கிறேன். Lord, you're the lover of my soul. என் Lover of my soul. நீரே என்னுடைய ஆத்துமாவின் இதய நாயகராய் இருக்கிறீர். And I love you with every fiber of my being. என்னுடைய சரீரத்திலே இருக்கிற எல்லா வாழ்க்கையின் எல்லா காரியத்தோடும் நான் உம்மிலே அன்பு கூறுகிறேன். Many of us are good at this one. எங்களில் அநேகர் இந்த காரியத்திலே நல்ல அதை சிறப்பாய் செய்கிறோம். Many of us can say, yes, the Lord is really truly first in my life. நீங்கள் அநேகர் சொல்லலாம், ஆம், இயேசு என்ற வாழ்க்கையிலே எப்பொழுதும் முதன்மையானவராய் தான் இருக்கிறார். We still struggle with coming to this place of abiding intimacy, remaining in His அப்படி love. சொன்னாலும் கூட அநேகரால் இன்று அந்த ஆழமான உறவுக்குள்ளே வர முடியாமல் இருக்கிறார்கள். Why is that? ஏன்? Maybe we're not following the second commandment. அப்படி என்றால் அதுக்கு காரணம் அவருடைய இரண்டாவது கற்பனையை நீங்க கைக்கொள்ளல. We're loving God with all our heart. முதலாவது எங்கள் முழு இருதயத்தோடு தேவனில் அன்பு கூறுகிறது. Oh, but not so good at loving my neighbor. ஆனால் எங்கள் பக்கத்தில் இருக்கிற சகோதரர்களை நாங்கள் நேசிக்க கஷ்டப்படுகின்றோம். It's amazing how, as a body of Christ, as fellow believers, இங்கே இருப்பதெல்லாம் ஒரு கிறிஸ்துவின் சரீரம், எல்லாம் விசுவாசம், ஒரே குடும்பம். that our heart for one another influences and affects our own intimacy with God. எங்களுடைய உள்ளத்திலே இருந்து நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பரிமாறுகின்ற காரியம் எங்கள் தேவனோடு இருக்கின்றதான எங்களுடைய ஆழமான உறவை பிரதிபலிக்கின்றது. Some people, they struggle with abiding in that intimate place because their relationship with others is not good. இன்று அநேகர் தேவனோடு ஒரு ஆழமான உறவிலே காணப்படாததின் காரணம் என்னவென்றால் அவருடைய சொந்த கண்காண்கின்ற சகோதர சகோதரிகளோடு அன்பாய் நடப்பதில்லை. Obedient to the first command very much. முதலாவது கற்பனையை கைக்கொள்கிறார்கள். Second command, oh, not so much. இரண்டாவது கற்பனையை முழுமையாய் கைக்கொள்வதில்லை. It tells us in 1 John, he says, if you say that you love God, you agape God, you have that deep relationship with God, but you hate your brother,
you're a liar. ஒன்று யோவானிலே யோவான் சொல்லுகிறான், என்னிடத்திலே அன்பு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு உன் பிறனை நீ பிறன் மேலே அன்பு கூறாமல் போனால் நீ ஒரு பொய்யன் என்று யோவான் சொல்லுகிறார். We cannot be in this place of abiding intimacy if our relationship is wrong with our brothers and sisters in Christ. இங்கே இருக்கின்ற சகோதர சகோதரிகளோடு எங்களுடைய உறவு சீராக காணப்படாவிட்டால் உங்களுடைய ஒரு தேவனோடான உறவு ஒருபோதும் ஆழமாய் காணப்படவே முடியாது. See, that's why it says in Matthew 5 that before you bring your gift to the altar, go and make peace with your brother, your அதனாலே sister. தான் இயேசு சுவாமி சொன்னார் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே, நீ உன் காணிக்கையை என் தேவனுடைய சமூகத்துக்கு முன் கொண்டு வருவதற்கு முன்பதாய், அதை கொடுப்பதற்கு முன்பதாய் உன் சகோதரனோடு உனக்கு பகை இருந்தால் முதலாவது உன்னை காணிக்கை அங்க வச்சிட்டு அவனோட உறவாடிட்டு திரும்ப வந்து காணிக்கையை போடு என்று சொன்னார். In 1 John chapter 1 it says that if we have fellowship with God, intimacy with God, we will have fellowship with one another. ஒன்று யோவான் 1:1 சொல்லுகிறது, யோவான் சொல்லுகிறான், தேவனோடு எங்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவு இருந்தால் எங்க சகோதரர்களோடு மிகவும் நெருக்கமான உறவிலே நாம் வாழ்வோம். You cannot say that you love Jesus if you don't love his bride. நீங்க இயேசுவை நேசிக்கிறீர்கள் என்று சொல்லி அவருடைய மனவாட்டி சபையை நேசிக்காவிட்டால் உங்களிடத்திலே தேவ அன்பு இல்லை. We cannot say, oh, I'm in this abiding place but I don't love his body. நீங்கள் ஒருபோதும் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அவரோடு உறவு வைத்திருக்கிறேன், ஆனால் இந்த சபையில் இருக்கிறவர்களோடு நான் சேர்ந்து கொள்ள மாட்டேன் என்று நீங்கள் சொன்னால் அது நீங்கள் தேவனோடு வைத்திருக்கிற உறவு அது பொய்யான உறவு. So some people struggle with this abiding intimacy for different reasons. அநேகர் இவ்விதமான அந்த உறவிலே கஷ்டப்படுவதற்கு காரணம் பல உண்டு. Some just have an affection, fond affection for God, but don't truly love him with the kind of agape love. முதலாவது முழுமையான இருதயத்தோடு தேவனை நேசிப்பதில்லை. They live their life any way they like during the week. கிழமை தோறும் தங்களுக்கு இஷ்டமானபடி மனமோனபடி வாழ்ந்து, Oh, Jesus, he's good, he's nice. அங்கே இயேசு நல்லவர் என்று சொல்லி பாடி, And I come to church. சபைக்கு வந்து, Jesus, he's good, he's nice. அங்கே வந்து இயேசு நல்லவர், அவர் அருமையானவர் என்று கைதட்டி பாடி, And nothing deep within the spirit. ஆனால் உங்கள் ஆவியிலே தேவனோடு ஒரு உறவு இல்லாமல் பாடிவிட்டு போகிறீர்கள். Some people say, I want this, I want that intimate place. சிலர் சொல்லுகிறார்கள், இந்த ஆழமான உறவு எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். So they run around trying to do 100 things to please God. ஆகவே அவர்கள் அங்கிமிங்குமாய் சென்று 100 காரியங்களை கர்த்தருக்காக செய்கிறார்கள். If I try to tick this one, this tick, 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 maybe I can come to that place. ஒருவேளை இவ்விதமான காரியங்களை நன்மையான நற்கிரியைகளை செய்தால் அந்த உறவுக்குள்ளே வரலாம் என்று நினைக்கிறார்கள். But we end up in striving and personal effort. ஆனால் கொஞ்ச காலமாக நாங்கள் செய்கிற காரியங்களை நாங்களே களைத்து போய் அங்கே நிறைவேற்றவர்களாய் நாம் And காணப்படுகிறோம். we become frustrated and feel shame even when we come before God. நாம் எங்களுக்குள்ளே அதறியப்பட்டு தேவ சமூகத்துக்கு குற்றமுள்ள மனசாட்சியோடு நாம் வருகின்றோம். So much wanting this place of intimacy, இந்த ஆழமான உறவை வாஞ்சிப்பது உண்மைதான், but so aware of your own failure. ஆனால் உங்களுடைய சுயத்திலே அந்த உறவை செய்ய வாஞ்சிக்கிறதினால் நீங்கள் தோற்று போகிறீர்கள். So we think that God is always going to be at a distance from me. ஆகவேதான் தேவன் என்னை விட்டு தூரம் போனார் என்று நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள். No, we just have to love God with all our heart. எங்கள் முழு இருதயத்தோடும் நாங்கள் தேவனிலே அன்பு கூற கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Maybe this morning when I asked the question, if Jesus stood here and said, do you agape me? இந்த காலை வேளையிலே இயேசு தாமே இந்த இடத்துல வந்து உங்களுடைய முகத்தை பார்த்து என்னை அகாப்பே அன்பினாலே தன்னலமற்ற ஆழமான அன்பினால் என்னை நேசிப்பாயா என்று கேட்டால், Do you love me with that deep, covenantal, unconditional, sacrificial, selfless kind of love? அப்பேற்பட்டதான அன்போடு இயேசுவில் உங்களால் அன்பு கூற முடியுமா? Maybe you said, oh, Lord, you know, I'm fond of you, I have affection for you. ஒருவேளை நீங்க சொல்லலாம், இல்ல ஆண்டவரே நான் உண்மையிலே சிநேகமாய் இருக்கிறேன். Maybe this day you say, no, Lord,
I'm going to love you with all my heart, every day, every decision, every priority. Lord, that you will be number one. You will be the center of my life. அப்படி இல்லை என்றால் இயேசு விதமான கேள்வியை கேட்கும்போது அவருக்கு முன்பதாய் அடிபணிந்து, இல்லை ஆண்டவரே, என்னுடைய ஆவி என் ஆத்மா சரீரத்தோடு என் வாழ்க்கையில எடுக்கிற எல்லா தீர்மானங்களிலும் உம்மையே மேன்மையாக வைத்து எனக்கும் உமக்கும் இடையே இருக்கிற அந்த உறவிலே எந்த தடங்களும் வராதபடிக்கு உமக்காக வாழ என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், இவ்விதமாய் நான் உம்மை நேசிப்பேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? With such a heart, you are halfway to intimate abiding with God. இல்லை என்றால் நீங்கள் இரண்டுக்கும் நடுவே இருக்கிறீர்களா? The second command, very important. இரண்டாவது கற்பனை மிகவும் முக்கியமானது. Love your neighbor as yourself. உங்கள் சகோதரனை உன்னை நேசிக்கிறது போல உன் பிறனையும் நீ நேசிக்க வேண்டும். See, if we cannot have good relationship with my brother and sister I can see, how can I maintain good relationship with my Father in heaven I cannot see? உன் கண்காண்கின்ற சகோதரனோடு சகோதரியோடு உன்னாலே உறவு வைக்க முடியவில்லை என்றால் கண்காணாத தேவனோடு எப்படி நீ உறவு வைக்க முடியும்? Maybe it's time for some people to let go of some things. ஆகவேதான் இந்த காலை வேளையிலே உங்களில் சிலர் நீங்கள் இதுவரைக்கும் பிடித்துக்கொண்ட பிடிவாதமான அந்த காரியங்களை விட்டுவிட வேண்டும். Maybe this is a time to ask forgiveness or give forgiveness. ஒருவேளை இதுதான் நீ ஒருவனை மன்னிப்பதற்கோ மன்னிப்பளிப்பதற்கோ ஒரு சிறந்த தருணமாய் இந்த காலை காணப்படுகிறது. Because your heart is, I want that deep, intimate abiding with my Father. உன்னுடைய இருதயம் தேவனுக்காக எதையும் விட்டு கொடுக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். And so I will obey God. நான் தேவனுக்கு கீழ்ப்படிவேன். I will obey the commands of Christ. அவருடைய கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படிய வாஞ்சிக்கிறேன். Christ fulfilled all the Old Testament law, fulfilled in Jesus. கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே நான் செய்ய வேண்டிய எல்லா நியாயப்பிரமாணங்களையும் அவர் செய்து முடித்து விட்டார். But to abide in Christ I have to follow the two commands. ஆகவே கிறிஸ்துவை பின்பற்றுவதாய் இருந்தால் இரண்டு கற்பனைகளை கைக்கொள்ள Loving God with all my heart and soul, first in everything. உன் முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அவரிலே அன்பு கூர வேண்டும். But having right relationship with my brother and உன் sister. சொந்த சகோதர சகோதரிகளோடு நீ உறவு கொள்ள வேண்டும். We can change those things. அவற்றை நாம் மாற்ற முடியும். He said, keep in my love, remain in my love, stay in my love. Jesus said, keep in my love, stay, remain in my love. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருந்தால் என் கற்பனைகளில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். He always loves us, he's always with us. அன்பு கூறுகிறவர் எப்பொழுதும் என் உறவிலே காணப்படுவான். But we can choose to put him truly first in our life. ஆகவேதான் எங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மையாய் இந்த அன்பை நாம் வைக்க பழகிக் கொள்ள வேண்டும். And we can choose to have good relationship, to forgive our brothers and sisters. எங்கள் சகோதர சகோதரிகளை மன்னிக்கிற மனப்பான்மை நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது. And if you live such a life that you love God with all that you are, நீங்கள் முழுமையாய் உன்னதமாய் உங்கள் தேவனை நேசிக்கிற ஒரு ஆழமான உறவிலே நீங்கள் வாழ்ந்தால், and you do not hold things against brothers and sisters, உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக கசப்புகள் உங்கள் மனதிலே நீங்கள் வைக்காதிருந்தால், then you find that you can walk in that place of intimacy. அந்த தேவனுடைய ஆழமான உறவுக்குள்ளே உங்களாலே நிலை நிற்க முடியும். Who wants to walk in that intimate place? இந்த காலையிலே யார் எத்தனை பேர் இந்த மண்டபத்திலே தேவனோடு அந்த ஆழமான உறவிலே நிலைத்திருக்க விரும்புறீங்க? கைரங்களை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். Anybody want to do that? எல்லாருக்கும் அந்த வாஞ்சை இருக்கிறதை பார்க்கிறேன். Or some of you are sappy, say, oh, I have fond affection for Jesus. ஒருவேளை நீங்க ஒரு சில சொல்லலாம், நான் அந்த உறவுக்குள்ள தான் இருக்கிறேன். You will never be satisfied until you come to the intimate place that God created you for. நீங்க வாஞ்சிக்கிற அந்த ஆழமான உறவுக்குள்ளே நீங்கள் வரும் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவென்பது இருக்காது. So we can choose this day to remain, to keep, to stay abiding in his love. கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்க நாம் தீர்மானித்தால் அது அப்படி ஆகும்.
The choice is yours today. இதுதான் உங்களுடைய தீர்மானம். You can go home and, oh, Jesus, he's nice, he's good. இயேசு நல்லவர் என்று சொல்லிக் கொண்டு போகலாம் வீட்டுக்கு. Or you can determine, I'm going to love God with everything that I am. இல்லை என்றால் என் முழு ஆத்துமாவோடு என் முழு பலத்தோடு என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றோடும் நான் தேவனையே அன்பு கூறுவேன் என்று தீர்மானிக்கலாம். And I'm not going to hold on to things against my brother or sister. எனக்கு எதிராக செய்கிற எனக்கு குற்றம் புரிந்த எவரை நான் என் மனதிலே நான் வைக்க மாட்டேன் என்று நீங்கள் தீர்மானிப்பீர்கள். And as I make these choices this day, then I can come in and remain in that intimate place with my விதமான Father. நல்ல தீர்மானங்களை நீங்கள் எடுத்தால் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற உறவு அது ஆழமான உறவாய் இருக்கும். Can we stand to our feet? எல்லாரும் எழுந்து நிப்போமா? I'd like to pray with us this morning. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Thank you, Father. Father, we thank you that you created us to be in that abiding intimacy with you. நல்ல தகப்பனே சுவாமி, இந்த காலை வேளையிலே இந்த ஆழமான உறவுக்குள்ளே நாங்கள் காணப்பட நீர் எங்களை உந்தினதுக்காக ஸ்தோத்திரம். That's why you created us. That's why we exist. இதற்காகவே நீர் எங்களை உருவாக்கினீர், அதற்காகவே நாங்கள் உயிரோடு வாழ்கின்றோம். And this day we want to choose to walk in that place. ஆண்டவரே, அந்த நிலையிலே இருந்து வாழ வாஞ்சிக்கிறேன். Lord, that we choose again to commit ourselves to put you first in everything. இன்னொரு விசை இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, அந்த ஆழமான உறவிலே வாழ உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன். Lord, that we will love you for who you are, not for what you do. நீர் எங்களை ஆசீர்வதிப்பதினால் உம்மை நேசிக்கிறவர்களாக அல்ல, Lord, that we will இயேசுவாய் இருக்கிறதினால் உம்மை நாங்கள்